விஜய் கிறுக்கனையா நீ? அதே ரிப்பீட் டேப் அப்படியே ரோலு ரோலு தீய சக்தி தூய சக்தி நானு விஜய் யோ என்னையா கிறுக்கனையா நீ? இது தமிழ்நாடு நீ விஜய்னா தமிழ்நாடா தமிழ்நாடுனா விஜயா? அது என்னத்துக்கு விஜய திட்டினா மக்களை திட்டின மாதிரியா? டேய் நீடா மக்கள் ஏன்டா லாஜிக் பத்தி எல்லாம் பேசுற? ஏன்டா இதுல லாஜிக் இருக்கா? புரிஞ்சுக்கோ, நீ யாருன்னா நீ விஜய், சரியா? நீ ஒரு நடிகர். உனக்கு வர பணம் இருக்குல்ல, உனக்கு 1000 கோடி 2000 கோடி வருது இல்லை உனக்கு, அது உன் அக்கௌண்ட்ல, அது மக்கள் அக்கௌண்ட்ல இல்லை. அந்த பங்களால நீ இருக்கல்ல, அந்த பனியூர் பங்களால, அது உன் வீடு, சரியா? எங்க வீடு அது உன் வீடு எங்க வீடு ஆயிடாது, உள்ள வர முடியாது எங்கனால. ஒன்னு திட்டினா நீ திட்டு வாங்கியா? நீ கிறுக்க மாதிரி பண்ணிட்டு இருப்ப. ஏன்னா கரூருக்கு உனக்கு சம்பந்தம் இல்லையா? என்ன இது பேச்சுங்கிற? கொஞ்சம் கூட சூடு சொர்ணமான ரோஷம் எதுவுமே இல்லையாடா உனக்கு? கிறுக்கனாடா நீ. 41 பேர் இறந்து போயிருக்காங்க, கொடுமையாச்சு. ஓ மேல பழி போடாம மக்களுக்கு நொங்கு மக்கள் திட்டினா மக்கள் சேர்த்தா நீ சாவலியே. உன்னை பார்க்க வந்தவங்க தான்டா. தண்ணி குடுத்தியா? தண்ணி பில்லு காட்டு. தாவைக்கால இருந்து நாங்க இவ்வளவு ரூபாய்க்கு தண்ணி வாங்கணும், அன்னைக்கு பில்லு காட்டு. தண்ணி தானே கேட்டோம், தண்ணி குடுத்தியா? கரூர்ல நீங்க மக்கள் கிட்ட தண்ணி கொடுத்தீங்களா? தாவைக்கால இருந்து அவ்வளவு மட்டும் பதில் கொடு. ஓ மாதிரி ஒரு கிறுக்கனை இது வரைக்கும் பார்க்கலடா. என்னடா உளர்ற? மோதிய மிஞ்சிட்ட. கேடுகட்ட ஜென்மமா இருப்பிய நீ. நானும் கொஞ்சம் பார்த்துட்டே இருக்கேன், என்னடா பேசுறான் மனுஷன்ட்டு. சரி, அது என்ன? அது இல்ல மத நல்லிணக்கம் இருக்கணும், கரெக்டு. அதுக்கு சீன்ற மாதிரி சில பேர் வேலை செய்யறாங்க. ஜாதி சமமா இருக்கணும், அனைவரும் சமம், ஜாதி வேறுபாடு இருக்கக்கூடாது. அதை மீறி நிறைய பேர் கொலை கூட பண்றாங்க. சடனா அது என்ன, அதை பத்தி பேசக்கூடாதான்? பேசாம மக்கள் தானே, சாவரவங்க மக்கள் தானே, தீண்டாமை காலாவரங்க மக்கள் தானே. நல்ல மனுஷியா நீ, நல்லா வருவ நீ. தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா, அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் ஒரு சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.